பேபிகார்ன் கிரேவி செய்யலாமா? பேபிகார்னை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஒரு ஹாஃப் பாயில் ஆனோடனே எடுத்து வச்சுட்டு ஆனியனை கட் பண்ணி வைக்கணும். ஒரு கடாயில் வச்சு ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ போட்டு வதக்கிட்டு ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 3 தக்காளி சாப் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணும். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பேபிகார்னை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஷேப் இருந்தால் சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்சதை ஃப்ரை பண்ணதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலா பேபிகார்னோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். 2 கப் தண்ணி விட்டணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். பேபிகார்ன் கிரேவி ரெடி. சப்பாத்தி பேபிகார்ன் கிரேவி சாப்பிட்லாமா?